ஆக்சுவலாக ரூம்குள்ளார வந்தாச்சுங்க. ரூமில் ஏசி கொடுத்துருக்கானுங்க. கார்டு போட்ட உடனே பவர் ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் க்ளோசெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அயன் பாக்ஸும் இருக்குது, அயன் பண்ணிக்கலாம். ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க. 3 பெட்டி ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இங்கே பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் டப் பாத்ரூமும் இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த ஷவரிங்கும் இருக்குது. ஷவரிங்கில் வந்து ஆக்சுவலாக துண்டு கொடுத்துருக்காங்க, டவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, சேவ் பண்ணிக்கிறதுக்கு ரேஷரு, காது குடஞ்சிக்கிறதுக்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயே வந்து உள்ளார வந்து டாய்லெட் இருக்குது. ஆமாம், யூஸ்வலாக வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த இது இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதுதான் பெட்ரூமு. ஸோ ஆக்சுவலாக 2 பேர் தங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. டிவி இருக்குது, ஏசியும் இருக்குது. அதுதான் முன்னே காமிச்சிட்டேன், சாரிங்க. டிவி இருக்குது, ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நமக்கு அங்கேயும் ஒரு க்ளோசெட் மாதிரி இருக்குது. க்ளோசெட்டுங்கிற பாருங்கள், திங்ஸ் வச்சுக்கிறது இருக்குது. டெலிஃபோன் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது என்னோடய பேக்கு. ஐயோ, இது என்னோடய பழைய கம்பெனிங்க. டீ, காஃபி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தண்ணி கொடுத்துருக்காங்க. சாரி, என்னோடய உள்ளாடைகள்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நமக்கு உட்கார மாதிரி 2 சேர். ஏன்னா வந்து யூஸ்வலாக அது 2 பேர் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே அழகாக வெளில வந்து இதை திறந்தீங்கன்னா அடிய பஸ் அப்படியே தெரியுதுங்க. ஹோட்டல் வந்து அங்கே இருக்குது, நம்ம ரூம் வந்து இங்கே இருக்குது. அப்படியே வெளியில் உட்காந்தும் சாயந்தரத்தில் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிரான்சிட் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ஹோட்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சாப்பாடு இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வெயில் நிறையா இருக்குது, அதனால் என்னால் வெளியில் போய் காமிக்க முடில. நான் டொரண்டோவில் அப்படியே குளிரில் இருந்துக்கிட்டு இங்கே வந்தவொடனே இதுவாக இருக்குது. சென்னை வந்தால் என்ன ஆக போகிறேன்னு தெரில. ஆனால் ரூம் நல்லா இருக்குங்க. என்ன ஃபேன் போட்டிருக்கலாம், ஏசி இன்னும் கொஞ்சம் பவராக வச்சுருந்துருக்கலாம். ஒருவேளை இந்த வெளியில் இருக்க அந்த சூடுனால எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க, குளிச்சிட்டேன், நான் தூங்க போகிறேன். பட் இப்போதைக்கு சிறப்பு தான். ஆனால் வந்து பேரண்ட்ஸ், எல்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் கூப்பிட்டு வரணும். ஸ்பெஷல் இது மாதிரி வீல் சேர் மாதிரி போட்டிங்கன்னா அவங்களே கூப்பிட்டு வந்து இந்த ரூமில் விட்ருவாங்க. மற்றபடி தனியாக வந்தீங்கனாலோ இல்லை கப்புளோடு வந்தீங்கனாலோ பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. ஸோ குட் டு கோ. நன்றி.